ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னைக்கு டியூஸ்டே காலையில் காலையில் கிச்சனுக்கு வந்து டீ போட வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து தேவையான உப்பு, கொஞ்சம் சுகர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இட்லி தட்டில் வந்து எண்ணெய் போட்டுட்டு அதை தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் மாவு போட்டுக்கலாம். ஒட்டாம வரும் இட்லி. நல்லா இட்லி புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சுகர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக. இப்போ வந்து இட்லி ஊற்றி ஆயிடுச்சு. இப்போ வந்து வச்சுலாம். அது ஆகிற வரைக்கும் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். அது வந்து வதங்க விட்டுறேன். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா, 2 வந்து காஷ்மீரி மிளகா போட்டு வதக்க விட்டுடலாம். நல்லா வதங்கினா கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இதில் வந்து கடலக்காய் போடல, நான் கடல போட்டுக்கிறேன். கடல போட்டு வதக்கிட்டேன். கொஞ்சம் புளி, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் எல்லா சட்னிக்கு போடுறது நல்லது, டைஜஷனுக்கு நல்லது. அதெல்லாம் வதங்கி வந்து நல்லா அரைச்சிடுவோம். தண்ணி தேவையான ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தாளிச்சிடுவோம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம சட்னியில் ஊற்றிடுவோம். இப்போ சட்னியும் ரெடி, இட்லியும் ரெடி. இட்லி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நல்லா குஷ்பு இட்லி மாதிரி வந்திருக்கா. நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இட்லி. இந்த மெத்தடில் செய்யும்போது நல்லா தான் வரும். இப்போ இட்லி எல்லாம் எடுத்து பிளேட்டில் போட்டாச்சு. நம்ம வந்து சட்னி அது மேலே போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.